இருக்கு, அதுல உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? ஜப்பான்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குதுல்ல, ஜூடோ, ஜூஜுட்சு, கெண்டோ, கொரியன் மார்ஷல் ஆர்ட்ஸ் கெண்டோ, அந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ்ல வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா இதுல வந்து செப்பரேட் இப்ப நாலாயிரம் பாத்தீங்கன்னா ஜூஜுட்சுன்றது, இந்த ஆர்ட் ஜூஜுட்சு, ஜூடோ, கராத்தே இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஆர்ட்லயும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும். ஜூடோல பாத்தீங்கன்னா த்ரோயிங் டெக்னிக்ஸ் நிறைய த்ரோஸ், வெரைட்டிஸ் ஆஃப் த்ரோஸ் இருக்கும். அப்புறம் இந்த அப்படியே மேல தூக்கி அந்த போடுற மாதிரி த்ரோயிங் டெக்னிக்ஸ், சோக்கிங் டெக்னிக்ஸ். த்ரோயிங் டெக்னிக்ஸ் நான் ஏதோ சாமான நினைச்சேன். என்ன சொன்னீங்க? நம்மளுடைய எதிராளி வந்து தூக்கி எல்லா டைரக்ஷன், ஒரு 8 டைரக்ஷன் இருக்குல்ல, லெஃப்ட் ரைட் கார்னர் வந்து எந்த டைரக்ஷன்லயும் தூக்கி போடலாம். கராத்தே நீங்க கராத்தேன்னு பாத்தீங்கன்னா அட்டாக்கிங் டெக்னிக்ஸ் இருக்கும். பஞ்ச், கிக்ஸ், எல்லா வெரைட்டிஸ் எல்லாத்துலயும் 50 ஹேண்ட்ல 50% ஹேண்ட் மூமெண்ட்ஸ் இருக்கும். லெக் மூமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு 50% இருக்கும். நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஆக்சுவலி கராத்தே இது வந்து நம்ம நிறைய மேட்சஸ் எல்லாம் கூட வந்து டோர்னமெண்ட்ஸ் வந்து டிவில பாத்திருக்கோம். பட் ஜூடோ அப்படிங்கறது வந்து அதிகமா இந்த சைனீஸ் படத்துல பாக்குறதோட சரி. ஜூடோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரொம்ப 1964ல இருந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. 1960 இதுல வந்து சவுத் இந்தியா ஃபவுண்டர் வந்து ஜூடோ சிஎஸ் ராஜகோபால், அவங்க அந்த காலத்துல இருந்து இப்போ செக்ரட்டரி நிறைய பேர் அந்த ஜூடோ வளர்க்கறதுக்காக காரப்பட்டிருக்காங்க. சதீஷ்குமார் செக்ரட்டரி எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜூடோல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்ட் ஆகுது ஒலிம்பிக் கேம்ல வேற இருக்கு. அதுவே வரல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒலிம்பிக் கேம் நீங்க பாத்தீங்கன்னா ஜூடோல வந்து நீங்க வின் பண்ணீங்கனாலே அந்த பிரைஸ் மணிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கோர் பண்றது ஸ்கூல் கேம்ஸ்லயும் இப்போ அவங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க. நேஷனல் ஸ்கூல் கேம்ஸ் எல்லாத்துலயுமே ஜூடோ போயிட்டு இருக்கு. சிபிஎஸ்இ சிலபஸ்லயும் ஜூடோ இருக்கு. இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்லாம் இப்போ ஜூடோ இது பண்றதுனால சவுத் ஜோன் எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கு. த்ரோவிங் டெக்னிக்ஸ் அந்த மாதிரி லாக்கிங், இப்போ ஜூஜுட்சுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லாக்ஸ் டெக்னிக்ஸ், த்ரோஸ், லாக்ஸ் அண்ட் பஞ்ச், கிக்ஸ் எல்லாமே கலந்துதான் ஆல் மார்ஷல் ஆர்ட்ஸ். மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸுக்கும் ஜூஜுட்சு. இப்போ ஜூஜுட்சு பண்றாங்க பாத்தீங்கன்னா மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ். டாலர்ஸ்ல வந்து இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்லாம் உங்களுக்கு டாலர்ஸ்ல பிரைஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஜூஜுட்சு, லாக்கிங் டெக்னிக்ஸ் அந்த மாதிரி டெக்னிக்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து ஃபாரின்ல மட்டும் இல்லாம இப்போ நம்ம நாட்டிலும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நிறைய ஸ்கூல்ஸ்ல கூட இந்த மாதிரி ஜூடோ போன்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஜூடோ இருக்கு. இப்போ ஜூடோ இல்லாத இடமே கிடையாது, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு. மோஸ்ட்லி இப்போ எல்லா ஸ்கூல்ஸும் ரியலைஸ் பண்ணிட்டு ஜூடோ வந்து அவங்கவுங்க ஸ்கூல்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. பட் ரொம்ப அழகா ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்க. நான் ஏதோ பொருள் தான் அப்படின்னு நினைச்சேன். பட் நீங்க ஆளை வந்து எந்த சைட்ல வந்து த்ரோ பண்ண வெரைட்டிஸ்ல விடுவாங்கன்னு தெரியாது. நம்ம போகும்போது ஆப்பனண்ட் எந்த டைரக்ஷன்ல வேணா தூக்குவாங்க, தூக்கி அந்த சைட்ல த்ரோ போடுறது. அது மட்டும் இல்ல, சோக்கிங் டெக்னிக்ஸ் வித்தின் 30 செகண்ட்ல லாக் பண்ணி சோக் பண்ணுவீங்கன்னா அவ்வளவுதான். அந்த சோக்கிங் டெக்னிக் ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ நீங்க இந்த வர்மா இந்த மாதிரி இதுல இருக்க மாதிரி உங்களை நெக் சோக்கிங், ப்ளோன் லாக் சோக்கிங், லெக் ஹேண்ட் சோக்கிங், இந்த மாதிரி சோக்கிங்ஸும் ஜூடோல ரொம்ப ஸ்ட்ராங். வித்தின் 30 செகண்ட் அந்த மாதிரி இருக்கும். கேட்கறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ்ல என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. பயமாவும் இருக்கு. கராத்தே பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலி எங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சது வந்து கராத்தே அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இதோட பூர்வீகம் என்ன, எப்படி வந்தது இந்த கராத்தே, இந்த கண்ட்ரில இருந்து நம்ம நாட்டுக்கு வந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ கராத்தே எடுத்துட்டாலே எல்லாருக்குமே ஜாப்பனீஸ் அதோட வேர்டிங். இப்போ நான் டீச் பண்றது ஜாப்பனீஸ் வேர்டிங்ல தான் போய் அந்த கராத்தே டீச் பண்றேன். நம்பர்ஸ் கூட நம்பர்ஸ் அதோட வேர்டிங் சிக்கோதாச்சு அது வேர்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் யூஸ் பண்ணாதான் ஓகே இது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஒரிஜினல் மாஸ்டர் அந்த மாதிரி அப்படி நினைக்கிறாங்க. அதனால நாங்களும் அந்த இதுக்கு தள்ளப்பட்டு ஜாப்பனீஸ்ல தான் டீச் பண்றோம். அந்த கராத்தே அந்த கலைகளை ஜாப்பனீஸ்ல தான் பசங்களுக்கு கொண்டு போய் இருக்கோம். ஆனா அதோட பூர்வீகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதி தர்மா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து போனதுதான் போதி தர்மம். அது வந்து 454 நம்ம 454 அந்த இயர்ஸ்லயே அந்த காடுகள்ல கடந்து வந்து நம்ம போதி தர்மான்றது அந்த புத்த மதத்தை பரப்புறதுக்காக நம்ம தமிழ்நாடு காஞ்சிபுரத்துல இருந்து போனவர். அந்த இது பாத்தீங்கன்னா அந்த இதுல மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வழியில வந்து சைனா அந்த இதெல்லாம் கிராஸ் பண்ணும்போது சைனால அதை கிராஸ் பண்ணும்போது நம்ம கிட்ட இருந்து அந்த மிருகங்களை கிட்ட இருந்து தற்காப்புக்கிறதுக்காக அந்த தற்காப்பு கலைன்றத ஒரு இதுவா ரெடி பண்ணார்.
அந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க அந்த அந்த கிராஸ் பண்ணி போகும்போது நிறுவனத்தை இது பண்றதுக்கு ஒருத்தர் தாக்குறதுக்கோ அல்லது அடிச்சுக்கிறதுக்கோ கராத்தே கலை வந்ததில்லை. அதனால மோஸ்ட்லி கராத்தே மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும், இதுவரை இருந்துட்டே இருக்காங்க. டிசிப்ளின் அவங்க கரெக்டா முறையா பயின்றவங்க பாத்தீங்கன்னா செம டிசிப்ளினா இருப்பாங்க. வெளியில சாதாரணமா எந்த ஃபைட்டும் பண்ண மாட்டாங்க. இந்த இது போய்கிட்டே இருக்கணும். காஞ்சிபுரத்துல சைனா போனாங்க, சைனால வந்து குங்ஃபு அவங்களுக்குள்ள இந்த கலை இருக்குங்கிறது வந்து வெளியில யாருக்கும் தெரியாது. ஆனா அவங்க காட்டினாதான் இதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சைனால போனோம்னா குங்ஃபு அப்படியே அந்த குங்ஃபு, அப்படியே கொரியால போனோம்னா அவங்க கண்ட்ரில வரும்போது அது டேக்வாண்டோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஜப்பான்ல வரும்போது அது வந்து கராத்தே கராத்தேன்னு எடுத்துட்டாங்க. ஜோதிரியோ டோக்கான்வாடோ ரியோ தெரியும், சோ மெனி ஸ்டைல்ஸ் இருக்கு. அதனாலதான் நாங்க எங்க இதுலயும் உலக நாடு அவ்வளவு இப்ப நீங்க ஒரு கிரிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 15 ஒரு 20 கண்ட்ரி அந்த மாதிரி தான் உள்ள வரும். இந்த கராத்தே எடுத்துட்டீங்கன்னா இப்போ 135 கண்ட்ரி அவ்வளவு கண்ட்ரிஸ்ல கராத்தே கம்பல்சரி இருக்கு. எல்லா கண்ட்ரிஸ்ல இருக்கு. அந்த மாதிரி அவ்வளவு கண்ட்ரிஸ்ல இருந்து இப்ப நானும் சமீபத்துல எல்லா கண்ட்ரியும் டோர்னமெண்ட் அதுக்கெல்லாம் விசிட் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த காம்படிஷனே ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். இவ்வளவு கண்ட்ரிஸ்ல இருந்து நம்மளால ஏன் ஒலிம்பிக் போக முடியல, ஏன் ஒலிம்பிக் வர முடியும், கையமே எல்லாத்துலயும் ரெகக்னேஷன் அது இதெல்லாம் வாங்கிருந்தாங்க. அவரு இப்ப உங்களுடைய பிரசிடண்டா இருக்காரு, கராத்தே அசோசியேஷன் பிரசிடண்ட். அதனால அவங்க இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் சமீப நேஷனல் கேம்ஸ், ஸ்கூல் கேம்ஸ் எல்லாத்தையும் கராத்தேல இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்துட்டு. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆக்சுவலி உங்களுக்கு வந்து கராத்தேல நீங்க வந்து 5th டிகிரி பிளாக் பெல்ட், அது எவ்வளவு டிகிரிஸ் இருக்கு and what is that 5th டிகிரி? இது 10th டிகிரி வந்து ரெட் பெல்ட். அவங்கதான் வந்து அந்த ஃபவுண்டர், அவங்கதான் வந்து பெல்ட் வந்து உங்களுக்கு டால் கிரேட் எல்லாம் ரிசீவ் பண்றது அந்த ரெட் பெல்ட். அதுக்கு மேல இந்த 5th டிகிரி பிளாக் பெல்ட். இப்ப 1st டிகிரி இப்ப நீங்க ஒரு சாதாரண ஒருத்தர் இது பண்ணணும்னா ஒரு 4 years ஆகும். ஒயிட் பெல்ட் பிளாக் பெல்ட் வாங்கணும்னா ஒரு 4 years அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்ரி 6 months ஒன்ஸ் ஒரு கிரேடிங். அதை வச்சு அவங்களுக்கு ஒயிட் பெல்ட் என்ன பெல்ட் நெக்ஸ்ட் அவங்களுடைய ஆர்டர் பிரகாரம் அவங்களுடைய ப்ரொசீஜர் என்னென்ன பண்ணிருக்காங்க அதுல வந்து பேர் இருக்கும், ப்ராக்டிக்கல் இருக்கும், இந்த எக்ஸசைசஸ் அந்த கட்டாஸ் சிலபஸ். இந்த சிலபஸ் வந்து அந்த ஓரியன்டெட்லாம் போயிடும். உங்களுக்கு சிலபஸ் வந்து நாட் ஒன்லி ஸ்டடீஸ்ல மட்டும் இல்லை, கராத்தேவுடைய சிலபஸ் எல்லாம் பண்ணும்போது அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா அந்த இது கட்டாஸ்னா ஒரு கட்டாஸ் உங்களுக்கு மூமெண்ட்ஸ் இருக்கும். அதை பண்ணும்போது அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும். பசங்க ஸ்டடீஸ்ல எப்படின்னா ரொம்ப மைண்ட் டென்ஷன்னா ஒரு கட்டா பண்ணிட்டு அப்புறம் அந்த புக்ஸ் எடுத்தாங்கன்னா அப்படியே திருப்பி ஸ்டோர் ஆகும் நம்ம மைண்ட்ல. அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா இருக்கு. பயிற்சி பண்ணும்போது எப்படி நம்ம மைண்ட் எவ்வளவு கூல் ஆகுது, யோகா பண்ணி மெடிடேஷன்ல இருந்து எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி இந்த கராத்தேவுடைய சிலபஸ் கரெக்டா பண்ணும்போது அந்த இது கரெக்ட். நிறைய பேர் பாத்துட்டு இருப்பாங்க, நிறைய பேரண்ட்ஸ் பாத்துட்டு இருப்பாங்க, குழந்தைங்க எல்லாம் இதுல போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கான்சென்ட்ரேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா கம்பல்சரி கராத்தே இருந்துட்டு இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு கேம்ஸ் புதிய கராத்தே கூட மிக்ஸ் பண்ணி ஜூடோ இப்ப நான் எடுத்துட்டு இருக்க பிஎஸ்பி மினிமம் கொலம்பின் ஸ்கூல் நிறைய ஸ்கூல்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ், ஜூடோ, கராத்தே, ஜூஜிட்சு, பாக்ஸிங் எல்லாமே இந்த சிபிஎஸ்இ சிலபஸ்ல ஒரு பாட்டா அந்த பிஎஸ்பி மினிமம் ஸ்கூல்ஸ்ல இந்த பாட்டை வந்து கொண்டு வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு சிலபஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அந்த சிலபஸ் அது கிரேட் வைஸ். இப்போ கிரேட் வைஸ் வந்து சர்டிபிகேட்ஸ் இஷ்யூ பண்றீங்க, வாங்கி இருக்கீங்க. இதுக்குன்னு வந்து ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு டிகிரி இல்ல டிப்ளமா அந்த மாதிரி வந்து இருக்கா? இதை பத்தி நம்ம பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். சேலம் ஜோதி பேசுறேன். சொல்லுங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஜோதி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ, தேங்க்யூ ஜோதி. ஜோதி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். மாஸ்டர் இருக்காரு, அவர்கிட்ட பேசுங்க. மாஸ்டர் வணக்கம். மாஸ்டர் வணக்கம். பசங்களுக்கு வந்து இது வந்து இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து கற்றுக் கொடுப்போமா, இதை எந்த வயதுல இருந்து கற்றுக்கலாமா? இப்ப இருக்கிற கல்ச்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 years முன்னாலே இருந்தே போயிடலாம். ஏன்னா முன்னாடி மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பாட்டி தாத்தாலாம் குழந்தைங்க பின்னாடி ஓடுறது அதெல்லாம் இப்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு பிளாட், ஒரு ரூம்ல அப்படி இருந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 years மேலதான் கராத்தே, ஜூடோ, ஜிஜிட்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல போட்டுட்டு இருந்தாங்க. இந்த டைம் வந்து மோர் தென் 3 yearsல இருந்து நம்ம அதுல அனுப்பலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் கரெக்டா கிடைச்சிட்டு இருக்கு. 3 yearsல இருந்து போட்டாலே அவங்களுக்கு வார்ம் அப் அந்த கேம்ஸ் வருன்றதாவே இப்ப எல்லாருமே டீச் பண்றாங்க. 3 to 5 years வரை அந்த கேம்ஸ் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கொடுத்து நல்ல ஒரு ஃபிட்னஸ் கொண்டு வர்ற மாதிரி பண்ணிடுறாங்க. பெண்களுக்கு எந்த ரொம்ப முக்கியமா இருக்குமா அதை பத்தி? ஓகே, இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஜோதி. தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
அவர் சொல்லுவாரு, நீங்க கேட்டுக்கோங்க. ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ வந்து 3 வயசுல நீங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க குழந்தைங்களுக்கு. அதாவது 3 வயசுல பாத்தீங்கன்னா ரொம்ப குழந்தை பாத்தீங்கன்னா பிஞ்சா இருக்கும். ஸோ அந்த வயசுல வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதா நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா? கண்டிப்பா உங்களுக்கு எப்படி நடக்குது, எப்படி ஓடுறது. ஏன்னா குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா வாக்கபிள்னா குடிக்கிறது ஒரு ஃபாஸ்டா ஓடி தான் அவங்களுக்கு பழக்கம் இருக்கும். அந்த மாதிரிதான் அவங்களுக்கு அந்த ஒரு ஹேபிட் அந்த மாதிரி தான் வரும். டக்குன்னு ஓடுறது, எப்படி இது பண்றது, அவங்களுடைய வேலையில அவங்க கண்ட்ரோல்ல வரவே இல்லை. இப்பதான் கீழே எழுந்துட்டே இருப்பாங்க. அந்த இது வந்து அவாய்ட் பண்றது கான்சென்ட்ரேஷன் அவங்களுக்கு ஒரு இடத்துல இருக்காது. அவங்களை கண்ட்ரோல் பண்றதுன்னா அதுவே ஒரு தனி கலை. அது வந்து அந்த டீச்சிங் மெத்தட்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. அந்த கலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இந்த பிளே ஸ்கூல்ஸ் வந்துருச்சு. அந்த பிளே ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ்ல இந்த கராத்தே, அந்த மாதிரி கராத்தே, ஜூடோல வந்து என்ன ஒரு பியூட்டினா எனி டைரக்ஷன் எப்படி விழுந்தாலும் மக்கள் தூக்கி போடுவாங்க. தூக்கி போடும்போது எப்படி மண்டையில் அடிப்படும், தலையில அடிப்படன்ற ஒரு இது இருக்கலாம். அந்த மாதிரி என்ன டைரக்ஷன்ல போட்டாலும் அவங்களுக்கு அறியப்படாது. ஏன்னா அவங்களுடைய ஹெட் வந்து எப்பவுமே வேர்லயே இருக்கும். எந்த டைரக்ஷன்ல போட்டாலும் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைய அப்படி பிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அப்படி ரோல் பண்ணி போயிடுவாங்க. அந்த ஒரு பைக் ஆக்ஷன் கொண்டு போய் டக்குன்னு மோதுறீங்கன்னா அந்த ஒரு ரோலிங் ஜீரோ பண்ண எல்லாருமே யாருக்குமே எது இன்ஜுரின்னு அந்த இதே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு பெனிஃபிட் இதுல இருக்கு. எல்லா டைரக்ஷனும் வேணும். எந்த டைரக்ஷன்ல வேண்டாலும் அவங்களுக்கு அவங்களுடைய ப்ரொடெக்ஷன் டக்குன்னு எது அது பிளான் பண்ணி அது வந்துடும். ஹெல்மெட்டே தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு ஹெல்மெட் தான் ரொம்ப கஷ்டம். ஹெல்மெட் போட்டிருந்தா தான் அந்த ஹெல்மெட் போய் மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். இல்லைன்னா நானும் நிறைய வாட்டி ஆக்ஷன்ல இது பண்ணிருக்கோம். அது ரோல் பண்ணி போயிட்டு ஒர்க் பண்ணுங்க ஃப்ரீயா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். ஆக்சுவலி இந்த மூவிஸ்ல எல்லாம் பார்ப்போம், இதெல்லாம் கூட நடக்குமா? அந்த அளவுக்கு வந்து இந்த கொரியன் மூவிஸ், இந்த சைனீஸ் மூவிஸ்ல எல்லாம் எப்படியெல்லாம் ஸ்டன்ஸ் வந்து பார்க்கிறோம். அதெல்லாம் வந்து உண்மையாவே வந்து இந்த ஜூடோ, இந்த ஜுஜுட்சு இதெல்லாம் வந்து நம்மளால செய்ய முடியுமா? கண்டிப்பா. இதுலயே அதுல முழு கவனத்தோட பிராக்டிஸ் பண்ற எல்லாருக்கும் எந்த கலையா இருந்தாலும் ஜூடோ, ஜுஜுட்சு, கராத்தே முழு கவனத்தையும் அதுல செலுத்தி பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ண முடியும். ஆனா ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இதெல்லாம் கொஞ்சம் ரோப் அந்த இது. ஆனா அந்த ரோப்பை வச்சு தூக்கி அவங்க பண்ணா கூட அதுக்கு அவங்களுக்கு அந்த ஃபிளெக்சிபிள் இருக்கணும். ஒரு கிக்னா அந்த கிக்கோட ப்ரொசீஜர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா சாதாரணமா அந்த அளவுக்கு பண்ணவே முடியாது. யாரா இருந்தாலும் இப்ப நம்மளுடைய ஹீரோஸ் எல்லாருமே ஃபைட்டிங் வீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் வராங்க. ஒரு அந்த பேசிக் கலையில கராத்தே, ஜூடோ, ஏதாவது ஒரு இது லேர்ன் பண்ணாம ரிப்போர்ட் லேர்னிங் யாருமே அங்க வந்து லேர்ன் பண்ண முடியாது. ஃபைட் பண்ணவும் முடியாது. மெயினா ஃபைட் பண்ணவே முடியாது. காலை நம்ம இப்பக்கு மேல தூக்கணும்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். இல்லைன்னா சாதாரணமா ஒரு தனியாக ஒரு காலை தூக்கினாருன்னா கரெக்டா இருக்கு தான் தூக்க முடியும். கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. ஆமா, அதனால அந்த ஒரு ஃபிளெக்சிபிள் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பிராக்டிஸ் எல்லாமே. நம்ம ஜோதி ஒரு கால் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து இந்த தற்காப்பு கலை அப்படிங்கறது வந்து எந்த அளவுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க, இப்போ ஸ்கூல்ஸ்ல எல்லாம் கூட எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இது வந்து பெண்களுக்கும் வந்து சொல்லிக் கொடுக்குறீங்களா? என்ன மாதிரி வந்து கராத்தே வந்து பெண்கள் கத்துக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன் கூட. பட் வந்து இந்த ஜூடோ, இந்த ஜுஜுட்சு அந்த மாதிரி நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் இதெல்லாம் பெண்கள் கத்துக்கலாமா? கண்டிப்பா. கேர்ள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு மெயின் என்ன பொறுத்தவரை பாய்ஸோட கேர்ள்ஸ். ஏன்னா பாய்ஸ்க்கு நார்மலாவே ஒரு பவர் இருக்கும். ஏன்னா அவங்க என்னென்ன ஒர்க் சம்பந்தமா வேலை சம்பந்தமான இருக்கும் 60 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா. ஆனா கேர்ள்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு கேர்ள் இருக்கா 2 பேரும் மீட் பண்ணும்போது அந்த கேர்ள் வந்து கராத்தே தெரிஞ்சவங்கன்னா எப்படி ஏற்பட்ட ஒரு ஜென்ஸையும் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு